மாசி முட்டை தொக்கு பார்த்துடலாமா? ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ண வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. தேவையான ஆயில் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே இந்த மசாலா தூளை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா தூள் வதங்கினதுக்கப்புறம் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மாசித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்சுருந்த முட்டையை கீறி இது கூட சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு குக் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான முட்டை மாசி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.